ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரிண்ட் பண்ணுற கரன்சி பொதுமக்களாகிய நம் கைகளுக்கு கடனாகத்தான் வந்து சேர்ந்தது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த டாப்பிக்கில் பார்த்தோம். இப்போ அடுத்த ஒரு கேள்வி நமக்கு டவுட் என்ன வருது அப்படின்னாக்க, இன்றைக்கி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரிண்ட் பண்ணி கரன்சி கொடுத்தது. அந்த காலகட்டத்தில், அதாவது பணமே இல்லாத காலகட்டத்தில் பண்ட மாற்று முறை இருந்துச்சு இல்லையா? அந்த பண்ட மாற்று முறை காலத்தில் பணம் எப்படி உள்ளே வந்துச்சு? அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் கிடையாது இல்லையா? அப்போ எப்படி மக்களுடைய கைகளுக்கு பணம் வந்தது? அப்போ என்ன பணமாக இருந்தது மக்கள் கையில் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் ஒரு சின்ன ஒரு கதை மூலியமாக நம்ம இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம். பண்டமாற்று முறையில் பணம் எப்படி உள்ளே வந்தது அப்படிங்கிறதுக்கு நான் 2 கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விகளுக்கான விடை தான் இந்த மொத்த டாப்பிக்குமான விளக்கமாக உங்களுக்கு இருக்க போகுது. நம்பர் 1, பண்டமாற்று முறையில் ஒரு பெரிய ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையின் தீர்வாகத்தான் பணம் வந்தது. சரிங்களா? அப்போ என்னோடய கேள்வி என்னன்னாக்க, பண்டமாற்று முறையில் இருந்த அந்த பிரச்சனை என்ன, பணம் எவ்வாறு அந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருந்தது அப்படிங்கிறது அந்த 2 கேள்வி. முதல் கேள்விக்கு போகலாமா? பண்டமாற்று முறையில் இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக தான் மக்கள்லாம் ஒரு இடத்துல கூடியிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோடு வந்து நிற்கிறாங்க. வந்திருக்கும் பொழுது தனக்கு தேவையான பொருள் இருக்கக்கூடிய நபரை சந்திக்கிறாங்க. அப்போ அவரை போய் அப்ரோச் பண்ணி, எனக்கு அந்த பொருள் வேணும், இந்த பொருளை வச்சுக்கணும்னு சொல்லி சொல்லும் பொழுது, நம்மகிட்ட இருக்க பொருள் அவருக்கு தேவைப்படாமல் போகுது. அந்த சுச்சுவேஷனில் அவர்கிட்ட இருக்க பொருள் நம்மளால் வாங்கவே முடியாமல் போகுது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமலாம் இல்லை, தற்காலிகமான தீர்வு மக்கள் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி வச்சுருந்துருக்குறாங்க. என்னன்னாக்கா, அடுத்த கேள்வி கேட்குறாங்க, சரி என் பொருள் உங்களுக்கு வேணாம், வேறு என்ன தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு உதாரணத்துக்கு நான் கோதுமை வச்சுருக்கேன், அவர் அரிசி வச்சுருக்கிறாரு. நான் அரிசி வேணுங்கிறதுக்காக அந்த அரிசி நம்பரை சந்தித்து நான் என்னோடய கோதுமையை கொடுத்துட்டு அரிசி வாங்கிக்கலான்னு போகும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் கோதுமை எனக்கு வேணாம், நான் ஆல்ரெடி இன்னொரு நம்பர்ட்டேருந்து வாங்கிட்டேன், அதனால் கோதுமை வேண்டாம் அப்படின்னாங்க. அப்போ நம்ம அடுத்த கேள்வி கேட்குறோம், உங்களுக்கு வேறு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அப்போ எனக்கு சர்க்கரைக்காகவும் பருப்பு வாங்குறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்போ என்ன தேடி போகிறாரு, சர்க்கரையோ பருப்போ தேடி போகிறாரு. அவரை தேடி கண்டுபிடிச்சி, சார் உங்களுக்கு கோதுமை வேணுங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்லி கோதுமைன்னு சொன்னார்னாக்கா, கோதுமை அவுட்டை கொடுத்துட்டு அந்த சர்க்கரையை வாங்கிக்கிட்டு இவர்கிட்ட திரும்ப இந்தாங்க, நீங்கள் தேவைப்படுற அந்த சர்க்கரையை வச்சுட்டு எனக்கு அரிசி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. இப்படி எக்ஸ்சேஞ்சில் கூடிய அந்த தேவை, ஒருத்தருக்கும் இன்னொரு நபருக்கும் அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய தேவைகள் பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த தேவையை தற்காலிகமாக இப்படி தீர்த்துக்கிட்டாங்க. ஆனால் தினம் இதே போராட்டமெல்லாம் இருந்திருக்குது அந்த காலகட்டங்களில். ஸோ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு அப்படிங்கிற தேடல் எப்பயுமே நம்மகிட்ட இருக்குது இல்லைங்களா? அதனால் இந்த பிரச்சனைக்கான தேடலில் மக்கள் தினம் தேடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இதுக்கான தீர்வை என்ன தான் தேடிட்டு இருக்காங்க. இப்படி கற்பனையாக ஒரு கதன் மூலியமாக சொன்னால் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த பிரச்சனை அப்போ இருந்த மன்னரோட காதுக்கு போய் சேருன்னு வச்சுங்களேன். இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. உடனே மக்கள்லாம் சன்மானம் அப்படின்னு சொன்னால் தான் தீவிரமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா? அது மாதிரி யோசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒருத்தர் கண்டுபிடிச்சி வர்றாரு. அரசே, நான் இந்த மாதிரி ஒரு இதுக்கான தீர்வை நான் கண்டுபிடிச்சி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறார். மன்னருக்கு சுத்தமாக விளங்கவே இல்லை. நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதை நீயே செஞ்சே காட்டிடேன் அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்டுக்கிறார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே. ஸோ அப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க பொதுமக்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுப்பா அப்படின்னு சொல்லணும். நாளைக்கு பொதுமக்களாகிய நீங்கள் எல்லாருமே இந்த சந்தைக்கு நீங்கள் வரணும். ஆனால் யாரும் எந்த பொருளும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடாது. நாங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நாங்கள் ஒரு கான்செப்ட் சொல்லுவோம், அதைப்படி தான் நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். மக்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட சந்தோஷமோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாளும் வந்தது. அப்போ மன்னர் அந்த ஆசாமியோட அந்த இதுக்கான ஒரு யோசனை வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா? அந்த ஆசாமியோட சார் கூடவே வண்டிகளில் நிறைய மூட்டையாக இறங்குது. மக்களுக்கெல்லாம் வரும். அந்த மூட்டைக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு எதிர்பார்த்துருக்குறாங்க. மூட்டையெல்லாம் இறக்கி வச்சு பிரித்து வைக்கிறாங்க. பிரித்து வச்சு பார்த்தா மூட்டைகள் எல்லாமே தங்க காசுகளாக, ஒரு ஒழுங்கான ஒரே எடையுள்ள தங்க காசுகளாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே. தங்க காசுகளாக மூட்டைகளை பிரித்து வச்சுருக்கிறாங்க. இப்போது நீ ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லி மன்னரோடு சொல்கிறார். இவர் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார். இவர் ஒரு மேடை மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு இப்போ ஒவ்வொருத்தராக வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. முதலாளிங்க வா, உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்கிட்ட அரிசி வச்சுருக்கேன். எத்தனை மூட்டை வச்சுருக்க? நான் 10 மூட்டை வச்சுருக்கேன். அப்படியா, 10 மூட்டை எடுத்தீங்கன்னா வை அப்படின்னு சொல்லிட்டு 10 காசுகளை இவர் கொண்டு வந்திருக்காரு இல்லையா? இந்த 10 காசுகளை எடுத்து எண்ணி அவர் கையில் கொடுத்துட்டு பின்னாடி போய் நின்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த ஆளை கூப்பிட்றாரு. நீ என்ன வச்சுருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. நான் சர்க்கரை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, எத்தனை மூட்டை வச்சுருக்க? நானும் 10 மூட்டை சர்க்கரை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, 10 மூட்டை எங்கே வை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசை எடுத்து 20 காசுகளை எடுத்து அவர் கையில் கொடுத்துருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு டவுட் வரணுமே,
இவருக்கு மட்டும் என்ன 10 காசு, ஒரு மூட்டைக்கு 1 காசு கொடுத்துருக்கீங்க, அவருக்கு ஒரு மூட்டைக்கு 2 காசு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறேன். இதை நான் டிசைட் பண்ணல. யார் இந்த காசை கொடுக்குற டிசைட் பண்ணல, நீங்களே தான், பொதுமக்களாகிய நீங்கள் வியாபாரிகளை நீங்களே தான் இதை டிசைட் பண்ணி வச்சுருந்தா, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நான் மணியை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன டிசைட் பண்ணி வச்சுருந்தாங்களாம்? ஒரு மூட்டை சர்க்கரைக்கு 2 மூட்டை அரிசியாக அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு மூட்டைக்கு இந்த பணம் இப்போ என்ன செய்யும்? இப்போ இவங்ககிட்ட நான் 2 பிடிக்கிட்டேன். இப்போ இவர்கிட்ட காசு இருக்குது. எத்தனை காசு இருக்குது? நான் 2 காசு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஒரு மூட்டைக்கு நான் என்ன கொடுத்தேன்? 2 காசு கொடுத்துருக்கேன். இவர்கிட்ட காசு இருக்குது, இவர்கிட்ட பொருள் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 2 காசை எடுத்துகிட்டு கொண்டு போய் இவர் என்ன பண்ண முடியும்? 2 மூட்டையை அரிசி வாங்க முடியும். இவர்கிட்ட கூடிய 2 காசை எடுத்து கொண்டு போய் இவர்கிட்ட இருக்கக்கூடிய சர்க்கரை என்ன வாங்க முடியும்? 1 மூட்டை வாங்க முடியும். இப்போ இதுக்கு முன்னாடி இதானே செஞ்சுட்டு இருந்தாங்க. புரியுதுல்ல உங்களுக்கு? ஸோ இதன் அடிப்படையில் அவங்க அவங்க எந்த அடிப்படையில் அவங்க பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்களோ, இதுக்கு இவ்வளோன்னு வச்சுருந்தாங்க இல்லையா? அப்போ எத்தனை நம்பர்ஸில், இப்போ இத்தனை மூட்டை, இத்தனை நம்பர்ஸ் கோழி, ஆடு, மாடு, இதுக்கு இவ்வளோன்னு சொல்லும்போது அதை கவுண்ட் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்ட்டான இந்த தங்க காசுகளை அவங்க கையிலெல்லாம் கொடுத்துட்டு எல்லார்கிட்ட இருக்க பொருட்களையும் இந்த அரசு வாங்கிக்கிச்சு. இந்த ராஜா வாங்கிக்கிட்டாரு, இந்த மந்திரியோடைய யோசனை அடிப்படையில் வாங்கிக்கிட்டாரு. இப்போ என்ன சுச்சுவேஷன் தெரியுங்களா? பொதுமக்கள் கையில் ஒரு பொருளும் கிடையாது, எல்லா பொருளுமே அரசர்கிட்ட வந்துருச்சு. அரசர்கிட்ட இந்த காசு, தங்கம்னு இனிமேல் சொல்லக்கூடாது, காசு. இந்த இடத்துல ஒரு ஜிகே மாணவர்களே, மக்கள் கையில் ஒரு முறைப்படுத்தப்பட்ட பணமாக தவழ்ந்தது தங்க காசுகள் தான். இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்தெல்லாம் ஆரம்பித்தாங்க, ஆனால் ஒரு முறையான ரொம்ப நாளைக்கு நீடிச்சு இருந்த விஷயம் எடுத்துனாக்க கோல்டு தான். சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்போது மக்கள் கையில் இப்போ என்ன இருக்குது? காசு இருக்குது, தங்க காசுகள் இருக்குது. மக்கள்கிட்ட இருந்த பொருளாக எங்கே வந்துடுச்சு? இப்போ இங்கே அரசர்கிட்ட வந்துடுச்சு. இப்போ ஒரு கேள்வி. இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். பொதுமக்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும், எவ்வளோ காசு இருக்கும்? அது என்ன சார் எனிட்டா கொடுத்தோம், அது எப்படி எங்களுக்கு தெரியும்? நீங்கள் நம்பர்லலாம் சொல்ல வேண்டாம், லாஜிக்கில் சொல்லுங்களேன் பார்க்கலாம். பொதுமக்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும்? இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்து போச்சு, பொதுமக்கள்கிட்ட இருந்த பணம்லாம் நம்ம கைக்கு வந்துருச்சு, அதாவது அரசு கைக்கு வந்துருச்சு. அரசுகிட்ட இருந்த பணம் பொதுமக்களுக்கு போயிடுச்சு. சரிங்களா? இப்போது பொதுமக்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்டால் என்ன உங்ககிட்ட பதில்? அதுதான், எவ்வளோ பொருள் அவங்க வச்சுருந்தாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான பணம் தான் அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போ லாஜிக் புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ பொதுமக்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும், அவங்க எவ்வளோ பொருள் வச்சுருந்தாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் பணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பொதுமக்கள்கிட்ட இருக்கிற பணம் தான் விஷயம். அரசாங்கத்தில் பிரிண்ட் பண்ணி வைக்கிறது, வச்சுருக்கிறதுலாம், அரசு இந்த மூட்டையில் இருக்கலாம் விஷயமே கிடையாது. அப்போ ஒரு நாட்டில் எவ்வளோ தான் பணம் இருக்கணும், எவ்வளோ பொருள் இருந்துச்சோ அவ்வளோ தான் பணம் இருக்கணும் அப்படிங்கிற லாஜிக் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? ரைட். இப்போ கதையை ஆரம்பிக்கிறாரு மறுபடியும். சரி, எல்லோரும் வாங்க, இவர்கிட்ட தானே பொருள் இருக்குது. இப்போ ஒரு ஆள் உனக்கு இங்கே எவ்வளோ பொருள் இருக்குது இல்லையா, உனக்கு என்னெல்லாம் வேணும்? எனக்கு கோதுமை வேணும், சர்க்கரை வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான். இப்போ சர்க்கரை வேணும்னு சொல்லி கேட்குறான். எவ்வளோ சர்க்கரை வேணும்? எனக்கு 1 மூட்டை வேணும். அப்போ 2 காசு கொடு. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ 2 காசை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறோம். ஏன்னா அவன் சர்க்கரை மூட்டை வாங்கும் பொழுது 2 மூட்டையை அரிசியை கொடுத்துட்டு தான் 1 மூட்டை சர்க்கரை வாங்கியிருக்கான். ஸோ அந்த லாஜிக் இதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ 2 காசை கொடுன்னு சொல்லி சர்க்கரை போடும். எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, இப்படி ஒன்று அவன் கேட்க அவன்கிட்ட இருக்கக்கூடிய காசு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அவனுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிட்டான். இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், எல்லா காசும் நாங்கள் செலவு பண்ணிடுவோமா? நீ மார்க்கெட் வந்ததே உனக்கு தேவையான ஸ்டாக்கெல்லாம், உனக்கு தேவையான பொருட்கள்லாம் வீட்டிலே வச்சுட்டு எதெல்லாம் வைக்கணுமோ அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்துருக்குற. அப்போ அதுக்கு காசை நீ வாங்கிட்டானாக்கா அந்த எல்லா காசையும் நீ கொடுத்துட்டானே போகணும். அப்படி அவனுக்கு எல்லா காசுமே கொடுத்துட்டு அவனுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிட்டான். இப்படி ஒவ்வொருத்தராக வரிசையில் இருந்த அத்தனை பேருமே தனக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு அவங்க கையில் இருந்த காசை கொடுத்துட்டாங்க. எங்கே கொடுத்துட்டாங்க? அரசட்டே கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். பொதுமக்கள்கிட்ட அவங்கவுங்களுக்கு தேவையான பொருட்கள் போய் மாறி போய் சேர்ந்துருச்சு. அவங்க கையில் இருந்த பணம் மறுபடியும் அரசுக்கிட்டே வந்துருச்சு. இதுதான் கான்செப்ட். நடந்து முடிஞ்சதுங்களா? இப்படி தான் பண்டம் மாற்று முறையில் பணம் வந்த வழி. ஸோ பணம் எவ்வாறு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருந்தது அப்படிங்கிறத ஒரு இந்த சின்ன கதை மூலியமாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கரன்சியை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணி இஷ்யூ பண்ணுது, காயின்களை அல்ல. 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா காயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த காயின்ஸ் எல்லாம் அச்சடி செஞ்சு கொடுக்கக்கூடிய வேலை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோடது கிடையாது. அது ஒன்லி கரன்சி மட்டும்தான். தெரிஞ்சுக்கிட்டோமா? சரி, அப்போ இந்த காயின்லாம் யார் செஞ்சு கொடுக்கறது? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கரன்சி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. காயினெல்லாம் அச்சடித்து
பொதுமக்களுக்கு வெளியிடுவத வேலைகள்லாம் பார்த்துக்கிறது யார்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அத்தாரிட்டி யார்? கவர்னர். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த காயின்கள்லாம் அச்சடிக்கக்கூடிய அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது? ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட இருக்குது. அங்கே கவர்னர், இங்கே ஃபினான்ஸ் மினிஸ்டர். சரிங்களா? அதனால தான் பாருங்கள், கரன்சி நோட்லெல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கும். காயின்கள் எல்லாமே இந்தியான்னு மட்டும் போட்டிருக்கும். முன்னாடி இந்த காயின்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கும். இந்தியா அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி கிளாஸில் முழுசாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரிண்ட் பண்ணுற கரன்சி நம்ம கைக்கு எப்படி வந்துச்சு, பண்டமாற்று முறையில் பணம் எப்படி உள்ளே வந்துச்சு, பண்டமாற்று முறையில் இருந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கு பணம் எவ்வாறு தேர்வாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பார்த்துக்கிட்டோம். இது இன் ஜென்ரல் பொதுவான பார்வையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த வகுப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்க, இன்னைக்கு மணி ஒவ்வொரு வாட்டியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்டன் பிரிண்ட் பண்ணி பேங்க்கிட்டேருந்து பேங்க் லோன் வாங்கிட்டு வந்து அந்த பேங்க்லேருந்து பிஸ்னஸ் வாங்கி நடத்திட்டு இருக்கிறாங்களா? இல்லை. ஒரு தடவை பிரிண்ட் பண்ணதான். அப்போ அந்த பணம் திரும்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போகுதா, இல்லை மக்கள்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்குதா? அப்படி சுற்றிக்கிட்டு இருந்துச்சுனாக்க அது எந்த வழியில் பயணிச்சிக்கிட்டு இருக்குது? அப்படி பயணம் செய்துட்டும் பொழுது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து பிரிண்ட் ஆகி வெளியில் வந்துருச்சு, பேங்க் மூலிமா லோன் மூலியம் வந்துருச்சு. அப்போ திரும்ப அது இங்கனையே சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ சுற்றிட்டு இருக்க வழிகளில் எங்கெங்கெல்லாம் அதுக்கு தடங்கள் ஏற்படுது, அந்த தடங்கள்லாம் என்ன? பிளாக் மணி இப்படி சுற்றிட்டு இருக்க இடத்துல ஒருத்தர் பணத்தை வந்து பதிக்கிடுறாரு, வெளியில் தெரியாமல் வெளியில் கொடுக்காமல் பதிக்கிறாரு, பணத்தை காணான்னு தேடுறாங்க. அப்போ பிரச்சனை வருது. அப்போ அந்த பிரச்சனை வரும்போது என்ன பண்ணும்போது, அங்கே பொருள் இருக்குது, அந்த பொருளுக்கான பணத்தை பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஆனால் அந்த பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு பணம் இல்லை, பணம் யாரோ பதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ என்ன பண்ணுது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா? மறுபடியும் டூப்ளிகேட் மணின்னு நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் அது ஒரிஜினல் கரன்சி தான். மறுபடியும் கரன்சி இருக்கிற கரன்சிக்கு மறுபடியும் கரன்சி பிரிண்ட் பண்ணது இல்லையா, அதனால் அதுக்கு பேர் டூப்ளிகேட் சொல்லலாம் தானே. இப்போ மறுபடியும் கரன்சியை பிரிண்ட் பண்ணி சர்க்குலேஷன் கொடுது. அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு பொருளுக்கு 2 வாட்டி பணம் பிரிண்ட் பண்ணுறாங்க. அதனால் பொருளை விட கரன்சி அதிகமாகுது, அதனால் அந்த கரன்சியோட மதிப்பு குறையுது. இப்படி பணத்தோட மதிப்பு குறையிறதுக்கு இது மட்டும் காரணம் இல்லை, பணவீக்கம் அப்படின்னு சொல்லி பணவாட்டம், பணவீக்கம், இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன், இந்த மாதிரி காரணிகள்லாம் இருக்குது. இதை பற்றிலாம் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.